ஆலப்புழா ஜிம்கானா. ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம். நம்ம நஸ்லின் நடிச்சிருப்பாப்ல, நம்ம பிரேமலு ஹீரோன்னு சொன்னா தமிழ் ஆடியன்ஸ் புரியும். ஒண்ணுமே இல்ல, அதாவது வெறும் வாயை வச்சுட்டு வாழக்கூடிய ஒரு கேரக்டர். பெருசா டெக்னிக்கலி ரொம்ப நாலேஜோ இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளெல்லாம் கிடையாது. ஆனா வாய் மட்டும் இருக்கும். ஒரு இடத்துல போய் பேசி எதையும் சமாளிச்சுற மாதிரியான ஒரு கேரக்டரை வச்சு ஒரு படம். டீமும் இந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து பாக்ஸிங் கத்துக்கன்னு போறாங்க. அங்க போயிட்டு ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. அங்க என்ன நடக்குங்கிறது இவ்வளவுதான். அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டா சொல்லியிருந்தாங்க. என்ன ஆகுதுன்னா அந்த படம் ஒரு மெசேஜும் சொல்லுது. இப்ப நாங்க எல்லாம் கிங்ஸ், ஆனா அவன் வந்து கிங் மேக்கர். எங்களை உருவாக்கக்கூடிய இடம் அவனாலதான் முடியும். ஏன்னா அவங்க கிட்ட வாய் இருக்கு. நம்ம சில அவன் பேசிட்டே இருப்பான், செயல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்ல. ஆனா பேசுறவன் அவன் நல்ல பேச்சு திறமை, அவன் எந்த மாதிரி அவனோட கரியரை சூஸ் பண்ணணுங்கிற ஒரு மெசேஜ் இந்த படத்துல இருக்கிறத நான் பார்த்தேன். பயங்கர இன்ட்ரெஸ்ட், பயங்கர ஹியூமர். எனக்கு நஸ்லின் சமீப நாட்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன பண்ணாலுமே காமெடியா இருக்கு. ஆனா ஹீரோ சின்னதா ஒரு லுக் விட்டாலும் சரி, பேசினாலும் சரி, லோக்காலே அதானே. லோக்கால பெருசா ஒரு ரோலே கிடையாது. படம் முழுக்க வராப்ல சின்ன சின்ன ரியாக்ஷன், டயலாக், எக்ஸ்பிரஷன்ல ஹியூமர் தேட்டர்ல பறக்குது சிரிப்பு. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் மாறிட்டாப்ல. சோ ரொம்ப ஜாலியா உட்கார்ந்துட்டு அந்த ஒரு ஊரு ஆலப்புழா, அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த பாக்ஸிங் கிளப், அதுல இருக்கக்கூடிய கல்ச்சர், அதுல வரக்கூடிய சண்டை, லவ், சிம்பிளா ஒரு காட்சி சொல்றேன். புதுசா இவங்க ஒரு கிளப் ஃபார்ம் பண்ணும்போது 3-4 பேர் புதுசா வரான்னு சொல்றாங்க. அந்த கிளப்ல இருக்கக்கூடிய கோச் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தரா வராங்க, ஒரு 3 பேர் வந்துட்டாங்க, பேசிட்டாங்க. இன்னொருத்தர் வராங்க, அவனை மட்டும் காணவே இல்லை தேடிட்டே இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கேட்பாரு, வாசல்ல ஒருத்தர் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கேன், அவனா தான் இருக்குமா அப்படின்னு உட்காந்து கேட்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பேர் கிறிஸ்டோபர்னு வச்சுக்கோங்களேன். நீதான் கிறிஸ்டோபரா? ஆமா அப்படிமா. அப்புறம் என்ன வரவே இல்லை, கூப்பிட்டா தானே வர முடியும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதுல வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா ஒரு பையன் இருப்பான். அவனை வந்து சிறுதுன்னு கூடுவாங்க. சிறுதுனா சின்னது. அவன் மட்டும் தான் அந்த பாக்ஸிங்ல ஜெயிப்பான். இவ்வளவு ஜாலியான படத்துல வாய் இருக்கிறவனை நீங்க அவனை ஒதுக்க வேண்டியதில்லை. அவனை வச்சு கூட ஒரு கெரியர் சூஸ் பண்ண முடியும். உயரம் குறைவா இருக்கவங்க கூட ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி எல்லாரையும் தோக்க வச்ச அந்த டைரக்டர் அந்த பையனை மட்டும் ஜெயிக்க வச்சாரு ஒண்ணு இருக்குல்ல. எவ்வளவு ஒரு அற்புதமான தாட் ப்ராசஸ் பாருங்க. சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் சொதப்புற ஹீரோ. வீட்டுல போயிட்டு நான் வந்து பாக்ஸிங் போலான்னு இருக்கேன், நிறைய புரோட்டீன்ஸ் வேணும், இனிமே எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வேணாம், கொஞ்சம் புரோட்டீன் இருக்க மாதிரி நிறைய ஃபுட் கூட அம்மாட்ட கேட்பாப்ல. எதுவும் உருப்படியா செய்ய மாட்டேன், எதுதான் நீ உருப்பட்ட, இன்னும் புதுசா பாக்ஸிங் வர போறியா, என்னத்த பண்ண போற, நம்ம திட்டினதும். நஸ்லின் மெதுவா பக்கத்துல வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏதாச்சும் ஒரு நல்ல வாக்கு கஷ்டம் அவன் எக்ஸ்பிரஷன், டயலாக் அவ்வளவு சிரிப்பா இருக்கும். சோ இந்த மாதிரி ரொம்ப ஜாலியா அட் த சேம் டைம் உள்ளுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான படம் ஆலப்புழா ஜிம்கானா. சோ அது கண்டிப்பா பார்க்கலாம்.